இறையருள் அப்படிங்கிறது நம்பிக்கையை தாண்டி உணரக்கூடிய விஷயம். இப்போது ஒருத்தர் மேலே நீங்கள் அன்பு செலுத்துகிறீங்க, அவங்க உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்க. இதை உணர்றீங்கள்ல, இந்த உணர்வு பரிமாற்றத்தை நீங்கள் அனுபவமாக உணர்றீங்க. இது ஒரு சாதாரண மனுஷங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு அன்பு பரிமாற்றம். அதே மாதிரி தாங்க ஒரு பக்தனுக்கும் இறைவனுக்கும் நடக்கிற அன்பு பரிமாற்றம் தான் இறையருள். இப்போது அம்மா ஆதிபராசக்தி கிட்ட நீங்கள் செலுத்துகிற அந்த அன்பு தாங்க பக்தி. அதே அம்மா உங்கள் மேலே செலுத்துகிற அந்த அன்பு தாங்க இறையருள். இதை நீங்கள் இந்த தெய்வீக உணர்வு பரிமாற்றத்தை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும். அப்படியே அம்மாவோட அருளை நீங்கள் உணரும்போது வாழ்க்கையில் இது நாள் வரையும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், கவலைகள், வலி, வேதனை எல்லாமே உங்கள் உள்ளத்துலேருந்து மறைய ஆரம்பிச்சிருங்க. மறைஞ்சு அம்மாவோட பரிபூர்ண அருள் உங்கள் உள்ளத்தில் பரவி அமைதியும் ஆனந்தமும் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருங்க. அம்மாவோட அருள் நீங்கள் அனுபவமாக உணரும்போது உங்கள் உள்ளத்தில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையிலையுமே ஒரு பெரிய மாற்றம் காத்துட்ருக்கு. அதை நீங்களே அம்மா முன்னாடி நீங்கள் வரும்போது இந்த மாற்றங்களை, இந்த அனுபவங்களை நீங்கள் நேரடியாக அனுபவபூர்வமாக உணர முடியும். அம்மா ஆதிபராசக்தியின் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.